தமிழ்நாட்டு அரசியல்ல சமீபத்துல நடந்த ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம். 2026 தேர்தலுக்கு முன்னாடி மாநில அரசியலையே உலுக்குன ஒரு முக்கியமான சம்பவம் நடந்துச்சு. 3 முறை முதலமைச்சரா இருந்த ஜெயலலிதாவோட தீவிர விசுவாசி ஓ பன்னீர்செல்வம் திமுகல சேர்ந்தார். ஆளுங்கட்சியான திமுகவுக்கு இது ஒரு பெரிய அரசியல் வெற்றியா பார்க்கப்படுது. ஆனா அவரோட முன்னாள் கட்சியான அதிமுகவோ சனி விலகிவிட்டதுன்னு சொல்லி இத பெருசா எடுத்துக்கல. சரி, இது எப்படி நடந்தது? ஒரு அரசியல் பாரம்பரியத்துக்கான போட்டியிலிருந்து தான் இந்த கதை தொடங்குது. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் நடுவுல அதிமுக தலைமைக்கு ஒரு பெரிய போட்டிய உருவாச்சு. இந்த போட்டி ரொம்ப தீவிரமாகி கட்சி பொதுக்குழு, நீதிமன்றோன்னு பல கட்டங்களுக்கு போச்சு. கடைசியில கட்சி அமைப்பு, கோர்ட் தீர்ப்பு எல்லாமே இபிஎஸ்க்கு சாதகமா அமைய ஓபிஎஸ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். இப்போ சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த கட்சி மாற்றத்தோட தாக்கம் 2026 தேர்தல்ல எப்படி இருக்கோ? இதுக்கான பதில் தென் மாவட்டங்களோட அரசியல் கணக்குல தான் இருக்கு. தென் மாவட்டங்கள்ல அதிமுகவோட முக்கிய வாக்கு வங்கியான முக்குலத்தோர் சமூகத்துல ஓபிஎஸ் ஒரு முக்கியமான முகம். இப்போ ஓபிஎஸ் திமுகவுக்கு வந்ததுனால அந்த பாரம்பரிய வாக்குகள் பிரியோன்னு கணக்கு போடுறாங்க. அதனால இது வெறும் ஒரு தனிப்பட்ட நபரோட முடிவில்ல, இது ஒரு பெரிய வியூகத்தோட ஒரு பகுதி. டிஎம்கேவு தாய்க்கழகமா, அதாவது எல்லாருக்கும் தாய் வீடா காட்டுற முயற்சி இது. இதன் மூலமா அதிமுகவில அதிருப்தியில இருக்கிறவங்கள தன் பக்கம் ஈர்க்க முடியும்னு திமுக நினைக்குது. இது ஸ்டாலின் 2026 தேர்தலுக்கு முன்னாடி தன் நிலைய வலுப்படுத்த போடுற ஒரு பிளான். சரி, இதனால தமிழ்நாட்டுல நடக்க போற மும்முனை போட்டி எப்படி இருக்கும்? இப்போதைக்கு தேர்தல் களம் தெளிவான மும்முனை போட்டியா இருக்கு. திமுக கூட்டணி முன்னிலையில இருக்கு. ஓபிஎஸோட இந்த நகர்வு திமுகவை இன்னும் பலப்படுத்துது. அதே சமயம் எதிர்க்கட்சி வாக்குகள் சிதறுது. ஆக இது ஒரு தலைவர் கட்சி மாறின சாதாரண விஷயம் மட்டும் இல்ல. இது தென் மாவட்டங்களோட அரசியல் அதிகாரத்தையும் கட்சி விசுவாசத்தையும் மாத்தி எழுதக்கூடிய ஒரு காய் நகர்த்தல். இந்த தாய்க்கழக வியூகம் திராவிட வாக்குகளை ஒன்னா சேர்க்குமா, இல்ல பிளவுபட்ட களம் வேறொரு முடிவை தருமா?